கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், பொருளாதார ரீதியிலே வாழ்க்கையிலே செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வேதாகமத்தின் அடிப்படையில் இருந்து சில காரியங்கள் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக உபாகமம் 28 அதிகாரம் 12 உபாகமம் 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் இது உங்களுக்கு. ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும். எப்போ உங்களுக்கு தேவையோ, எப்போ ஒரு செழிப்பு தேவையோ, அந்த நேரத்தில் ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு ஆண்டவரை நாம் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. உங்களுக்கு ஐஸ்வர்யத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்படுகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். அது என்ன விசுவாசம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யும் அப்படின்றத நாம் விசுவாசிக்க வேண்டும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும். நம்ம ஒன்று பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அல்லது வேலைக்கு செல்வோம். ஏதாட்டும் ஒரு காரியத்தை நாம் பொருளாதாரம் ஈட்டும்படி மாதம் நமக்கு வருமானம் வருவதற்காக நாம் சில காரியங்கள் வேலை செய்வோங்களுக்கு. அந்த வேலையை பற்றி தான் சொல்லுது, நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும். அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு கேரண்டி தேவன் கொடுக்குறாருங்கிறத. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீ கையிட்டு செய்யும் வேலையிலே ஆசீர்வதிக்கவும். அந்த கேரண்டி தான் எல்லா மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை செய்து தான் நாம் பொருளாதாரம் ஈட்ட வேண்டியிருக்கு. உங்களுக்கு அது முக்கியமான காரியம். நாம் வேலைக்கு செல்ல வேண்டும், அல்லது தொழில் பண்ண வேண்டும் உங்களுக்கு. ஸோ நம்ம டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதுக்கு நம்ம செலவழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய வேலைகளுக்கு. அந்த வேலைக்கு போவோம், வேலைக்கு வருவோம், உங்களுக்கு தொழில் செய்வோம். ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு மென்மேலும் பெருகுவதற்காக மென்மேலும் வேலைகளை நாம் கூட்டிக் கொண்டே செல்வோம். உங்களுக்கு அதில் ஒரு கேரண்டி கிடைச்சுன்னா எப்படின்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு அந்த கேரண்டி தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். அப்போ நீங்கள் எந்த வேலைகள் செய்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் அது இருக்கும். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் ஒரு கேரண்டி. நம்ம செய்யக்கூடிய வேலை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, அந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு தேவைகளை சந்திக்க அந்த பொருளாதார ரீதியில் ஃபினான்ஷியலாக கர்த்தர் அதை சந்திப்பார். அது மட்டுமல்ல, கர்த்தர் மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு அதாவது போத் எண்ட்ஸ் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் பே செக் டு பே செக். அதாவது வருமானம் 1ஆம் தேதி சம்பளம் வருது, அடுத்த 1ஆம் தேதி சம்பளம் வருது அப்படின்னா அந்த சம்பளத்தை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. உங்களுக்கு தெர் ஆர் அதர் சோர்சஸ். கர்த்தர் நம்மளுக்கு பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதுதான் நம்முடைய தேவன். அதுதான் நம்முடைய தேவன். அவர் சொல்கிறாரு, ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உமக்கு தமது நல்ல பொக்கிஷாலியாகிய வானத்தை திறப்பார். நல்ல பொக்கிஷாலிய வானத்தை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அபண்டன்ஸ். அதுதான் நம்முடைய தேவனுடைய வானத்தை திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். நல்ல பொக்கிஷாலிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எப்போ நம்ம கடன் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைக்கு மிஞ்சி நம்மளுக்கு பொருளாதார ரீதியில் பணம் இருந்தால் தான் நம்ம கடன் கொடுக்கிறவர்களாக மாறும். குறைவுகள் இருக்கும்போது நாம் கடன் வாங்குவர்களாக இருப்போம். உங்களுக்கு அப்போ இந்த ஆசீர்வாதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகுதியான ஒரு ஐஸ்வர்யத்தை இந்த வசனம் நம்மளுக்கு அந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொல்கிறது. உங்களுக்கு அப்போ இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஒரு பற்றாக்குறையில் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பற்றாக்குறை நீங்குவதற்காக
இப்பேற்பட்ட வார்த்தையை எடுத்து நாம் தியானிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வசனம் இப்படி சொல்லுது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனத்தின்படி நான் செய்யக்கூடிய காரியங்கள், கையிட்டு செய்யும் வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த வசனத்தை சொல்லிட்டு நாம் அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து நம்மை முந்தி கொண்டு போகும் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் கிடைக்கும். நல்ல பொக்கிஷாலையாக வானத்தை திறந்து கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம்தான் இதுகளுக்கு. அப்போ நம் வாழ்க்கை முழுவதும் 2 விஷயம் முக்கியம். நாம் செய்யக்கூடிய வேலையிலேருந்து ஒரு ஆசீர்வாதம், வருமானம், அதில் ஒரு இன்கம் வருது. அது போக ஒரு கடன் வாங்காதிருப்பாய் நீயோ கடன் கொடுப்பாய், யூ லெண்ட் டு நேஷன்ஸ்னு போடுதுங்க. ஒரு கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை தான் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்கள் கடனில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தேவாதி தேவனை ஏற்றுக்கொண்டு இந்த வாசனத்தை நீங்கள் உட்கொண்டு இதை மீண்டும் மீண்டும் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் பற்றாக்குறையை நோக்கி இருக்கிறீர்களா அல்லது வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கக்கூடிய தேவனை நோக்கி இருக்கிறீர்களா? அப்போ உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த வார்த்தையின் அடிப்படையில் இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கண்களுக்கு முன்பாக தெரியக்கூடிய அந்த பற்றாக்குறையில் இருக்கா அப்படின்றதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் நோக்கி இருக்கும் பொழுது தேவன் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் தருவார்கள். அந்த பலன் மூலமாக தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். ஒரே நாளில் ஒரு ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கொடுத்து அது மூலமாக கிடைக்கக்கூடிய காரியம் நம்முடைய காரியங்களை ஒரு லாட்ரி மூலமாகவோ ஒரு ஒன் டைமாக போகிறது அது தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது உங்களுக்கு. இது எப்படின்னா அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எது மூலமாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக. அதாவது சாலமோன் அந்த கனவுல கேட்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேண்டும் கேட்கும்போது அவர் கேட்குற அந்த ஞானத்தை தான் கேட்குறார். ஞானமும் டிசைனிங் ஹார்ட் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். அந்த அப்பேற்பட்ட இஸ்ரவேல் மக்களை நான் வழிநடத்துக்கு செல்வதற்கான ஒரு ஞானத்தை கேட்கும் பொழுது, அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேட்கும் பொழுது, அந்த விஸ்டமை கேட்கும் பொழுது கர்த்தர் அதை மாத்திரம் கொடுக்கல, அவருக்கு அது மாத்திரம் இல்லை, அவருக்கு பார்த்தீங்கன்னா நீடிய ஆயிலை கொடுக்குறார் உங்களுக்கு. அவரை போல் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார், ஞானத்தையும் கொடுத்து அது போக கேளாத விஷயத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ நாமும் எதை கேட்க வேண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையில் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலையிலையோ ஒரு தொழிலையோ அதற்கு வேண்டிய ஞானத்தை தேவனத்தில் கிடைக்கும்பொழுது அவர் ஹீ நோஸ் எவ்ரிதிங். அவர் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. அவர் இந்த பூமியில் எல்லா காரியங்களும் அறிந்தவர். உங்களுக்கு அவர் எல்லா தொழிலையும் அறிந்தவர். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அவருக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு அதற்கு தேவையான ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு தேவைக்கும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த ஐஸ்வர்யத்தை மூலமாக தான் நம்ம கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்ற ஒரு நிச்சயத்துக்குள்ளே போகிறோம். இந்த நிச்சயத்தை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் நாம் உச்சரிக்கக்கூடிய ஒரு காரியம் மனப்பாடம் செய்து இந்த வார்த்தை எனக்கு கண்டிப்பாக பலிக்கும். என்னுடைய வாழ்க்கை இப்போ ஒருவேளை நான் பற்றாக்குள்ள இருக்கேன், கடனில் இருக்கேன் அப்படின்னா நானோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்ற ஒரு ஐஸ்வர்யத்துக்குள்ளே அந்த அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் கொண்டு போகப்படுவேன். தேவாதி தேவன் பொய்யுரையா தேவன், பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அப்படின்னு நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கடனில் இருந்தாலும் சரி, ஒரு கோடிக்கணக்கான கடனில் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான கடனில் இருந்தாலும் சரி, இனிமேல் இதிலிருந்து விடுபடவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக அவங்களோட பேசுகிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை. இது பலிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்படாமல் ஒரு நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும், வார்த்தை தான் நிச்சயமானது, அது மாறாது, ஒரு நாள் மாறாது. நீங்கள் கடனில் இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக மாறும், ஆனால் அந்த வார்த்தை ஒரு நாள் மாறாது. அதுதான் நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு லைஃப் லாங்காக ஒரு பிளெஸ்ஸிங் வேணும் அப்படின்னா கையிட்டு செய்யும் வேலையில் உள்ள ஆசீர்வாதம் தான். அந்த கையிட்டு செய்யும் வேலையில் உள்ள ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு லைஃப் லாங்காக ஒரு அபண்டன்ட் பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா
நம்ம சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் இந்த ஆசீர்வாதம் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா, சிலவங்க சொல்லுவாங்க நான் வந்து பிஸ்னஸ் பண்ணேன் லாஸ் ஆச்சு அப்படின்னு. இந்த ஆசீர்வாதத்தை மறந்து அதை விசுவாசிக்காமல் தேவனுடைய ஞானத்தை கேட்காமல் செய்கிறதுனால தான் சில காரியங்கள் வந்து அந்த அந்த லாஸுக்கு போகுது உங்களுக்கு. கர்த்தரிடத்தில் கேட்டு செய்யக்கூடிய காரியத்தில் ஹீ லீட்ஸ் அஸ் இன்டு ப்ராஃபிட். அவர் வந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எப்பொழுதுமே ஒரு லாஸ் வரக்கூடிய சூழ்நிலைக்கு அவரை கொண்டு போகவே மாட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கத்தின் தேவன். அவர் வந்து பெருக்கம்தான் அவருடைய ஒரு லாபத்தை நோக்கி நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இப்போ செய்துக்கிட்டு இருக்க தொழிலில் ஒருவேளை கடன் இருக்கலாம், ஒருவேளை அந்த கையிட்டு செய்யும் வேலையில் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, தேவ ஞானத்தை கேட்டு நாம் செயல்படுகிறவர் இருக்க உங்களுக்கு. அவர் அந்த தொழிலை செய்வதற்காக அவர் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் கேட்க கடவன் அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும் என்று போடப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த விஷயத்தை எனக்கு செய்ய எனக்கு ஞானம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவர்கிட்ட கேட்க சொல்கிறாரு. அவர் சம்பூர்ணமாய் அதற்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தேவன் ஞானத்தை சம்பூர்ணமாய் அபண்டன்ஸில் கொடுக்குறாரு. அந்த ஞானத்தின் மூலமாக அந்த தொழிலையோ அந்த வேலையோ நம்ம செய்தோம் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கிட்ட இருந்து ஹீஸ் எ சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அவர்கிட்ட இன்னொரு பொருளாதார ரீதியில் ஒரு முக்கியமான ஒரு வசனம்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு காரியம் நாம் பெருக வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சிகள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதலாவது தேவன் அப்படின்னு அவருக்கு உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலேருந்து வரக்கூடிய லாபத்திலேருந்து முதலாவது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கொடுக்கும் பொழுது கனம் பண்ணுகிறோம், தேவனை கனம் பண்ணுகிறோம். அந்த கனம் பண்ணும்போது அந்த நம்மளுடைய மனது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனை கனம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அந்த கனம் பண்ணிட்டேன்னா அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வில் பி ஃபிட், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடக்கூடிய ஒரு ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை தான் அது செய்யும் பொழுது கிடைக்குது உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு வரக்கூடிய பணமே வந்து ஒரு மாதம் முழுவதும் பற்றாக்குறையில் இருக்கேன், அதில் வந்து நீங்கள் ஒரு பகுதியை வந்து ஒரு 1/10 தசம பாகமாக கொடுக்க சொல்கிறீங்க. 100 மடங்கு 100% வச்சே என்னால் வந்து அந்த மாதத்தை முழுவதும் நம்மளால் அதை நடத்தி செல்ல முடியல. நீங்கள் அதில் ஒரு 10% எடுத்து கொடுக்க முடியும்னா எப்படி எனக்கு கண்டிப்பாக அது பத்தாது. நான் என்றைக்கு பணம் நிறையா சம்பாதிக்கிறேனோ அன்றைக்கு நான் தசமபாகம் தருகிறேன் என்று நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம் மனதிலிருந்து மாற்ற வேண்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100% 100% நமக்குடைய அந்த வருமானம் வந்து அதை கொடுத்ததே தேவாதி தேவன் தான். அது நம்மளுடைய சுய பலத்தினால் வரல. நாம் உழைத்திருக்கலாம், நாம் வேலைக்கு செய்திருக்கலாம், ஆனால் அதை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவாதி தேவன். உங்களுக்கு அது விளையச் செய்கிறவர் தேவாதி தேவன் தான். அப்போலோ நீர் பாய்ச்சினான், ஆனால் விளைய செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவாதி தேவன் தான். எப்படி வந்து விவசாயத்தில் வந்து நம்ம வந்து விதைக்கிறோம், நம்ம விதைக்க தான் முடியும் உங்களுக்கு, ஆனால் அந்த அறுவடை கொண்டுகிற தேவன் தேவாதி தேவன் தான். அவர் தான் வந்து அதை ஒரு நெல்லை வந்து 30, 60, 100 பெருக்குகிற தேவன் அவர் தான். நைட்டில் விதைச்சிட்டு வர்றோம், விதைச்சிட்டு வந்து அப்படி அதுக்கு பிறகு வந்து பெருகுது, அது விளைச்சலை தருகிற தேவன் அவர். அதே மாதிரி தான் உங்களுக்கு நாம் 100 மடங்கு கொடுத்தது அந்த தேவன் தான். அதில் ஒரு போர்ஷன் எடுத்து கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அது வந்து மீதமுள்ள அந்த 90% ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பணமாக மாறுது உங்களுக்கு. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பணம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைகளை சந்தித்து மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உங்களை வைக்கிது. அது போகும் இல்லை, அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அந்த விதைத்த அந்த 10% வந்து பார்த்தீங்கன்னா அது பெருக ஆரம்பிக்கும்.
அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா களஞ்சியங்கள் பூரணமாய் நிரங்கி ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடக்கூடிய ஒரு ஒரு வாழ்க்கைக்கு நாம் வந்து இது வந்து ஒரு அனுபவமாக நாம் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையை கொண்டு வாருங்கள், அப்பொழுது அப்போ நம்ம அந்த 10% நம்ம சம்பாதிக்கிற 10% கொடுக்கும் பொழுது நான் வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பல கனிகள், சம்பளம் மாத்திரம் இல்லை, வேறு சோர்ஸ் மூலமாக நமக்கு வந்து நாம் நினைத்து பார்க்க முடியாத நம்மளுக்கு லாங் டைம் பெண்டிங் அரியர்ஸாக இருக்கலாம், ஒருவேளை சில இதில் ரீஃபண்ட்ஸ் வராமல் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சில சொத்துக்கள் நம்மளுக்கு வந்து கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை வந்து கர்த்தர் பல கனிகளை திறந்து உங்களுக்கு கொள்ளாமல் போக மட்டும், வைக்கவே இடம் கொள்ளலை, இவ்வளவு திங்ஸ் நம்மகிட்ட இருக்குது, இவ்வளவு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிக்க மாட்டேனும் என்று சோதித்து பாருங்கள். இது ஒரு இடத்துல தான் அவரை சோதித்து பார்க்க சொல்கிறாரு. யூ கேன் டெஸ்ட் திஸ். நீங்கள் கொடுத்து பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலாம். அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வாய்க்க வேண்டும் என்றால், பொருளாதார ரீதியிலே நாம் பெருக வேண்டும் என்றால், பற்றாக்குறையிலேருந்து விலகி அபண்டன்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணணும். பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய காரியம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முதல் பெலன், அதுலேருந்து கர்த்தரை நாம் கனம் பண்ணணும். உங்களுக்கு கனம் பண்ணணும். கர்த்தர் வந்து ஹீ சீஸ் த ஹார்ட். கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லலை அவருக்கு. கட்டாயமாக கொடுக்காதீங்க. கட்டாயமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து அது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு இதன் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசித்து, தேவன் இந்த சொல்லியிருக்காரு, தசமாக கொடுக்க சொல்லியிருக்காரு, நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன், அந்த ஒபீடியன்ஸ், அதன் மூலமாக நான் உற்சாகத்துடன் நான் கொடுக்குறேன். அப்போ உற்சாகத்துடன் கொடுக்கும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சில காரியத்தில், சிறிய காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெருக செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான். உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த கொடுத்த பணத்தில் மீண்டும் மீண்டும் தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெருக்கம் வந்து உங்களுக்கு ஆரம்பித்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வானத்தின் பலகணிகள் திறந்து கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு இடங்கொள்ளாமல் போகுமா பிரதர் கேட்டிங்கன்னா, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் அவருடைய வார்த்தை சொல்லுது. உங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து மடியிலே போடுவார்கள் அப்படின்னு பிறகு சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து மடியிலே கொட்டுவார்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அதை நீங்கள் செய்து பார்த்தா தான், அதனால தான் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு நீங்கள் அந்த காரியத்தை செய்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே நம்ம போக முடியும். இந்த வார்த்தை நம்மளுக்கு பலிக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். உங்களுக்கு அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு நிறைய பணம் வந்தவுடனே நான் இந்த 10% கொடுக்குறேன், 20% கொடுக்குறேன், ஆனால் இப்போ நான் குறைவான ஒரு சம்பளத்தில் இருக்கேன், குறைவான என்னுடைய பிஸ்னஸ்க்கே ரொம்ப லாபம் கொடுக்கல, அதை குறைவான இதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவசியம் கொடுக்க வேண்டும். நீங்கள் செல்லக்கூடிய ஆலயத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் தான் அவசியம் கொடுத்து இந்த பொருளாதார ரீதியில் பணத்தை சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் இம்மீடியட்டாக நீங்கள் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா, அந்த வறுமையிலேருந்து ரிலீவ் ஆகணும், அந்த கடன் பிரச்சனை ரிலீவ் ஆகணும் அப்படின்னா, முதலாவது நீங்கள் தான் வந்து அந்த 10ல் ஒரு பங்கு கொடுக்கும் பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த வழியில் வரும்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்காதீங்க. எனக்கு எத்தனை வழி இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன், அந்த வேலையிலேருந்து மட்டும்தான் எனக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும், வேறு எதுவும் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. கர்த்தர் வந்து அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய தேவன்.
அவர் எப்படி செய்து கொடுப்பார் அப்படின்னா, நீங்கள் அவருக்கு வழி சொல்ல தேவையில்லை. ஹீ நோஸ். அவரே ஊற்றும் ஆதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் என்ற நிச்சயத்தை மட்டும் வச்சுக்கொள்வோம். அவர் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐசாயா 45 அதிகாரம் 2 வசனத்தில் படிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். பாருங்கள், நம்ம செய்யக்கூடிய வேலையை எப்படி ஆசீர்வதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் அவர் நமக்கு முன்பாக போய் கோணலாக இருந்துச்சுன்னா அந்த காரியங்களை அது செவ்வையாக்கி தரக்கூடிய தேவன். அவர் செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்குது, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு கிடைத்த வருமானத்தில் 10ல் 1 பங்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெருக்கம் அவருடையது. உங்களுக்கு அவர் தான் பெருக்கி தருவார் உங்களுக்கு. அதான் சொல்கிறாரு, எப்படி செய்வாரா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அவர் பாருங்க வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று என் தாசனை யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தெரித்தேன். பாருங்க, இது யார் செய்வான்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். அது நம்ம ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய காரியம். பொக்கிஷங்களை, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், பொக்கிஷங்களும் புதையல்களும் நமக்கு தெரியாத ஒரு காரியம், அவருக்கு தெரியும். அதை அவர் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. அப்போ நமக்கு தெரிந்த காரியம் அந்த வருமானம், மாதம் சம்பளம், அல்லாட்டி நம்ம செய்யக்கூடிய தொழிலேருந்து வரக்கூடிய லாபம், இது மாத்திரம்தான் நம்ம யோசித்துக்கிட்டு இருப்போம். அல்லாட்டி வேறு ஏதாட்டு ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஒருவேளை அது ஒரு வாடகை பணமாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை பூர்வீகத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சொத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு தெரியாத பொக்கிஷத்தை நான் தரேன்றார். நீ அறியாத எட்டாதமான ஒரு காரியத்தை தரேன்றார் உங்களுக்கு. அது உங்களுக்கு தெரியாத காரியத்தை அவர் செய்ய போகிறார். உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை நோக்கி இருக்கிறத விட தெரியாத காரியங்கள் நித்தியமானவைகள். அது எப்படி கிடைக்குன்னா, விசுவாசத்தின் மூலமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் கிடைக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா அது விசுவாசம் இல்லை. அது ஏதோ மாதம் சம்பளம் வரப்போகுதுன்னா அது கண்டிப்பாக வந்துடும் சம்பளம் உங்களுக்கு. அதுக்கு விசுவாசம் தேவையில்லை. பலகணிகளை திறந்து தருவார் என்பதற்கு தான் விசுவாசிக்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு. வானத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பாரா? அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுது உங்களுக்கு. அதுக்கு நம்ம கொடுத்துட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதை செஞ்சு கொடுப்பேன்றாரு. உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு நாமம் தெரித்தேன். நமக்கு பல நேரத்தில் அவர் தெரியாமல் இருந்து நமக்கு நாமம் தெரிந்திருக்காரு. இதை நமக்காக செய்யலை, நான் என் தாசன் யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் நிமித்தம் இதை நான் செய்வேன்றார். யாக்கோபின் நிமித்தம், அதாவது இஸ்ரவேல் நிமித்தம், நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அந்த நிமித்தமாக இந்த காரியம் நமக்கு கிடைக்குது. இது நம்ம செய்கிற காரியத்தினால வரல. இயேசு நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து 3 நாள் உயிரோடு எழும்பின அந்த காரியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் அவர் தரித்திரரானார். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தரித்திரத்தை நம்முடைய விடுதலையாக்கி ஐஸ்வர்யம் நம்மை ஆக்குவதற்காக அவர் சிலுவையிலே அவர் கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்திய மரித்த தேவனுடைய அன்பு, அந்த சிலுவைக்கு மூலமாக நம்முடைய தரித்திரம் நீக்கப்படுகிறது. நம்ம தரித்திரத்தின் விடுதலையாக்கி அவருடைய ஐஸ்வர்யம் நம்மளுக்கு பண்டமாற்று செய்யப்படுகிறது. அதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பொருளாதார ரீதியிலே நாம் வளர வேண்டும் அப்படின்னா, பெருக வேண்டும் என்றால், இடங்கொள்ளாமல் போக வேண்டும் என்றால் அந்த தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் கடன் வாங்காது இருப்பீர்கள், கடன் கொடுக்கக்கூடிய ஆள்களாக மாறுவீங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி கொடுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடக்கூடிய ஒரு காரியம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த காரியத்துக்குள்ளே நாம் நுழைவோம், ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே, கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட பொருளாதார ரீதியிலே நாங்கள் பெருக, அந்த பொக்கிஷாலே வானத்தை நீர் திறந்து எங்களை ஆசீர்வதிக்க, கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியங்கள் ஆசீர்வாதத்துடன் முடிய, கர்த்தாவே, நீரே சிலுவையின் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்த
அந்த ஆசீர்வாதம் கர்த்தாவே, பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களை ஐஸ்வர்யம் ஆக்கியதற்காக நன்றி. எப்பேற்பட்ட ஒரு கடனில் இருந்தாலும் கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அது அடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இட் குட் பி எனி அமௌண்ட் ஆஃப் மணி, இட் குட் பி லேக் ஆர் க்ரோர், லட்சமாக இருக்கலாம், கோடிகளாக இருக்கலாம். கர்த்தருக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு முன்பாக அது ஒரு பொருட்டே இல்லாத ஒரு காரியம் உங்களுக்கு. ஆனால் நாம் செய்ய வேண்டிய அந்த விசுவாசத்தை விளக்காமல் நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டு கேட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் இந்த ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்களாக மாறுவீர்கள். நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.